முதலமைச்சர் விஜய் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வேதா நிலையத்தை வாங்க உள்ளதாக தகவல் பரவி வருகிறது. தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றதிலிருந்து தனது நீலாங்கரையில் உள்ள வீட்டிலிருந்துதான் தலைமை செயலகம் சென்று வருகிறார். முதலமைச்சர் விஜய் பதவியேற்றதில் இருந்தே அரசு ஊழியரை போன்று சராசரியாக காலை 10 மணிக்கு தலைமை செயலகம் சென்று விடுகிறார். மதியம் அங்கேயே லஞ்ச் முடித்துவிட்டு மீண்டும் பணி செய்கிறார். அதன் பிறகு மாலை 5 மணிக்கு தலைமை செயலகத்தில் இருந்து புறப்பட்டு சென்னை நீலாங்கரை வீட்டிற்கு திரும்புகிறார். விஜய் வசிக்கும் சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டிற்கும் தலைமை செயலகத்திற்கும் இடையே 17 கிலோமீட்டர் தொலைவு உள்ளது. இதனால் முதலமைச்சர் விஜய் வீட்டிலிருந்து தலைமைச் செயலகமும் தலைமைச் செயலகத்தில் இருந்து வீட்டிற்கும் செல்லும் போது பாதுகாப்பு வாகனங்கள் அணிவகுத்து செல்கின்றன. இதனால் சில இடங்களில் போக்குவரத்து நிறுத்தப்படுவதோடு பல சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. இதனால் காலை மாலை வேளையில் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். பொதுமக்கள் தினமும் எதிர்கொண்டு வரும் சிரமத்தை தவிர்க்கும் பொருட்டு சாலையின் ஒரு பகுதியில் முதலமைச்சர் விஜய் மற்றும் அவரது பாதுகாப்பு வாகனங்கள் பயணிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன. எனினும் முதலமைச்சர் விஜய் பல்வேறு சூழலில் அரசு பணத்தை மிச்சப்படுத்தவே நினைப்பதாகவும் இதனால் தலைமைச் செயலகம் அருகே வீடு பார்த்து தங்கவும் பிளான் செய்து வருகிறாராம். ஜெயலலிதா வசித்து வந்த வேதா இல்லத்தை வாங்குவதற்கு விஜய் தரப்பிலிருந்து தற்போது பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. சுமார் 350 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க டீலிங் நடைபெற்று வருவதாகவும் தற்போது இந்த வீடானது ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவிடம் தான் இருந்து வருகிறது. எனவே அவரிடம் இது குறித்து பேசப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அப்படி போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா வீட்டினை விஜய் வாங்கி அங்கிருந்து தலைமைச் செயலகம் செல்வது என்றால் வெறும் 8 கிலோமீட்டர் தான். இதனால் பெரிய அளவில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பில்லை. மிகவும் விவிஐபி ஏரியாவாக பார்க்கப்படும் போயஸ் கார்டனில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வசித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.